ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை. வணக்கம் நண்பர்களே, இது பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவை தர வேண்டுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு கிளிப்பிங் ஒன்று, ஒரு பழைய தமிழ் பாடல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் பாடிய பாடல், தனிப்பிறவி படத்தில் நினைக்கிறேன். அந்த பாடலுடைய கிளிப்பிங்கை பார்த்துருங்க. அதை இலைமறை காய்மறையாக இப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருங்க. அதன் பிறகு நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். பாடலை கேட்டிருப்பீர்கள். அதாவது, கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம், கனி உதட்டில் என்னடி வெடிப்பு, இது பனித்துளியால் வந்த வெடிப்பு. அதாவது கிளி என்பதும் பனித்துளி என்பதும் காதலனை மறைபொருளாக ஏற்றிச் சொல்லுவது. இப்படி அந்த காயம் பட்டதற்கான, இந்த பற்குறி நகைக்குறிக்கான காயங்களை அவர்கள் இலைமறை காய்மறையாக வெளிப்படுத்துவதுதான் ஒரு நாகரிக மாந்தர்கள் இருக்கின்ற சமூகத்தினுடைய இயல்பு. அதை மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார் கவிஞரும் சரி, பாடலாசிரியர், இவர்கள் எல்லோருமே சேர்ந்து மிக அற்புதமான பாடல். அதன் பிறகு இப்ப நம்ம பார்க்க போறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய, இந்தியாவை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை. அண்ணாமலை நேற்றைக்கு முன்தினம் ஒரு பேட்டியில, பத்திரிகையாளர் சந்திப்பில், நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கார்னர் பண்றதுக்காக சொன்ன அந்த வார்த்தை, நீங்களே கேளுங்க அந்த வார்த்தையை. இந்த கிளிப்பிங்கை பாருங்க. பார்த்ததுக்கு பிறகு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி குவெஸ்டன். அவர் எந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று பார்த்திருப்பீர்கள். பார்த்து பல்லுப்படாமை. பார்த்து பல்லுப்படாமை என்ற வார்த்தை இன்றைக்கு 2 நாட்களாக நம்முடைய சக நண்பர்கள் நடத்துகின்ற யூடியூப் சேனல்களில் எல்லோருமே பட்டும் படாமல் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அண்ணாமலையை திட்டுவதிலேயே செலவிடுகிறார்கள். பட்டும் படாம எதுக்கு சொல்றீங்க? இன்றைக்கு யூடியூப் வந்துருச்சு, எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே தெரிய ஆரம்பித்து விட்டது. சென்சார் இல்லாமல் எல்லாருமே எதையுமே பார்க்கிறார்கள். ஆகவே முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்பதுதான் நம்முடைய தரப்பு வாதம். அதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வார்த்தை பார்த்து பல்லுப்படாமல் என்பது கைதேர்ந்த விலை மகளிர் பயன்படுத்துகின்ற வார்த்தை. ஆமாம், நான் ஓப்பனாகவே சொல்றேன், கைதேர்ந்த விலை மகளிர் பயன்படுத்துகின்ற வார்த்தை. இது யாருக்கு தெரியும் என்றால், அவர்களோடு தொடர்பு கொண்டு அடிக்கடி அங்கே போக்குவரத்தாக இருப்பவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை தெரியும். ஏனென்றால் இந்த வார்த்தையை அவர்கள்தான் பயன்படுத்துவார்கள். இவங்க புதுசா போறவங்களோ பழகிய வாடிக்கையாளர்களோ ஏதாவது இவர்கள் சஜஸ்ட் பண்ணும்போது, சில முயற்சிகளை செய்யும் போது அவங்க சொல்லுற வார்த்தை பார்த்து பல்லுப்படாமை என்றால், காயங்கள் ஏற்பட்டால் 10 நாள் படுக்கையில் படுத்து கிடந்தால் வியாபாரம் போய்விடும். ஆகவே இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இது வெளியே யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி உள்ளவர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இது நீங்க போயிட்டு வர்றீங்க, உங்களுக்குள்ள என்ன தொடர்போ, உங்களுடைய தொடர்பு, நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் பாஸ் பண்ணவர், உங்களுக்கு எத்தனையோ தொடர்புகள் இருக்கலாம், எவ்வளவோ விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் தொடர்பில் இருந்தீர்கள் என்று கூட நான் சொல்லவில்லை. உங்களுடைய கீழதிகாரிகள் மூலமாக தொடர்பு நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதை பொதுவெளியிலே பேசுவது எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு கேவலமானது என்பதை நீங்கள் கொஞ்சமாவது நிதானிக்க வேண்டாமா? ஒரு சொல்லை சொல்லும் போது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்றான் வள்ளுவன். நான் கூட நம்ம தம்பி சத்யபிரபு பல்வேறு சேனல்களில், யூடியூப் சேனல்களில் பேசுகிறார். பேசும்போது இவர் இட்டுக்கட்டி பேசுகிறார், மிக மிக அதிகமாக பூஸ்ட் பண்ணி பேசுகிறாரு. அண்ணாமலை அந்த அளவுக்கு போயிருப்பாங்களா அவரும் அவருடைய நண்பர்களும் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுதுதான் சத்யபிரபு பேசுவதிலே எவ்வளவு உண்மை இருக்கக்கூடும் என்று நமக்கு தெரிகிறது. சத்யபிரபு பேசுவதிலே அவர் முக்கியமாக அடிக்கடி வெளிப்படுத்துவது என்னவென்றால், அண்ணே இவனுக்கு
போதை காளான் வருதுனே, ஊட்டி கூடலூர் பகுதியில், நீலகிரி பகுதியில் தான் அது விளைவிக்கப்படுகிறது. அதிக தரமுள்ள அந்த காளான் அதிக விலையுள்ளது. அதில் 10 ரூபாய்க்கும் இருக்குது, 40 ரூபாய்க்கு இருக்குது, 50 ரூபாய்க்கு இருக்குது, 100 ரூபாய்க்கு இருக்குது. 1000 ரூபாய் காளான் தான் இவர் சாப்பிடுவார். அந்த போதை காளான் சாப்பிடுகிறார்கள். அதனால் தான் இவர்கள் தன்னை அறியாமல் உளறுகிறார்கள் என்று அடிக்கடி சொல்லுவார். இந்த பட்வைசர் பீரையும் சொல்லுவார். நம்ம இது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஆர்வத்திற்காக இதை சொல்லுகிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இது உண்மையாக இருக்குமோ என்று ஐயமல்ல, உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். சத்யபிரபு சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார். ஆமா, இந்த கட்சியே அப்படி கட்சி தானே பாரதிய ஜனதா கட்சி. இவங்க பண்ணாத கூத்தா? கேடி ராகவன், திருச்சி சூர்யாவெல்லாம் போட்டு உடைக்கல. கேடி ராகவனை கொஞ்ச நாள் வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார் என்று தெரியும். திருச்சி சூர்யா, அந்த அம்மா, அவங்கெல்லாம் பெங்களூரில் நடனம் ஆடியவர்கள் எல்லாம், கிளப் டான்ஸ் ஆடினவங்கெல்லாம் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன். இந்த பாரதிய ஜனதா கட்சியே இந்த மாதிரி கட்சி தான். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த பாரதிய ஜனதா கட்சியை எப்போ ஆரம்பிச்சாங்க? ராமானந்த சாகர் என்பவர், அவர் தான் முதலில் இந்த ராமாயணத்தை தொடராக எடுத்தார். அப்போதெல்லாம் தூர்தர்ஷன் மட்டும்தான் டிடியில் ஒளிபரப்பாகும். அந்த ராமாயணத்தை தொடராக எடுத்தார். அதன் பிறகுதான் பாபர் மசூதியை இடிப்பதற்கு அந்த மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் நடந்தது. அந்த குரூப் மொபைலைஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக போச்சு அந்த தொடர் வந்ததுக்கு பிறகு. இந்தியா முழுவதும் அந்த நேரத்துக்கு, அந்த ராமாயண தொடர் வெளியிடுகிற நேரத்திற்கு இந்தியா முழுவதும் டிடி முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாரும் ராமாயணம் பார்த்தாங்க. அந்த ராமாயண தொடரை ஆரம்பித்து வந்தவுடன் தான், அதன் பிறகு அதை ஒட்டித்தான் பாரதிய ஜனதா கட்சியும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாரதிய ஜனதா கட்சி ராமாயணம் டிவி பெட்டியோடு சேர்த்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ செல்போனில் அதை க்ளோஸ் பண்ணிடும்னு வச்சுக்கிறோங்க. டிவி பெட்டியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி செல்போன் மூலம் க்ளோஸ் ஆக போகுது. அது வேறு விஷயம், அது பிறகு பார்க்கலாம். இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்படி வளர்ந்த கட்சி. பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. வரும்போது இவனுங்க என்ன பண்றாங்க? ஒரு கட்சி கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள், அதற்காக உழைத்த தலைவர்கள், அவங்களுக்குள்ளே சீட்டு கொடுக்கணும். இவனுக்கு விறுவிறு டிராமாக்காரனுக்குயா எப்படியாவது ஜெயிக்கணும். விறுவிறுன்னு ஓடி போய் அந்த ராமானந்த சாகருடைய ராமாயணத்திலே சீதை வேஷம் போட்ட தீபிகா குமாரி என்ற பெண், சீதையாக நடித்த பெண்ணை கூப்பிட்டு அவளை கன்வின்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு எம்பியா நிப்பாட்டுறான், நெல்லுங்க அப்படின்னு சொல்லி. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ பெரிய சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆசையில் எம்பி பதவிக்கு நின்று ஜெயிச்சு வந்துடுறாங்க. இது இந்த நாட்டில் நடந்த கேவலங்களில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி கேவலங்களை எல்லாம், அயோக்கியத்தனங்களை எல்லாம் அரங்கேற்றிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இவர்களுடைய சரித்திரம் இன்னும் சொல்ல போனால் இது ரொம்ப கேவலம். இன்னும் நிறைய இருக்கு இவனுங்க பண்ணின அயோக்கியத்தனம் எல்லாம். இந்த தீபிகா குமாரி, அந்த அம்மா, சரிப்பா, அவங்க ஜெயிச்சு எம்பியாக பாராளுமன்றத்திற்கு வந்தவுடன் இவனுங்க பண்ணின அட்ராசிட்டி, இவனுங்க பண்ணின டார்ச்சர், அந்த அம்மாவுக்கு கொடுத்த டார்ச்சர், சீதைக்கு கொடுத்த டார்ச்சர், இவங்க ராவணனை விட கேவலமாக நடந்துக்கிட்டானுங்க இந்த எம்பிக்கள், அந்த கட்சிக்காரனுங்க பூரா. அந்த அம்மா வேற வழி இல்லாமல் என்ன தெரியுமா பண்ணுச்சு? ராம் பூல்சந்த் டோப்பிவாலா என்ற தன்னுடைய சொந்தக்காரர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு பாராளுமன்றத்துக்கே வர்றதில்லை. அந்த பார்லிமெண்ட் முடிஞ்சதோட, அந்த எம்பி பதவி முடிஞ்சதோட அதை தூக்கி போட்டு ஓடியே போயிடுச்சு. நல்ல பொண்ணு, குடும்பத்து பொண்ணு. ஏதோ டிவி தொடருக்கு நடித்தது, அதை டிவி தொடரில் நடிச்சுட்டா உடனே இவனுங்க கூப்பிடுறதா? எவ்வளவு டார்ச்சர் பண்ணி அந்த அம்மா ஒரு வழியாக கட்சியும் வேணாம், உங்கள் பதவியும் வேணாம், போங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு தன்னுடைய கணவனோடு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. இவ்வளவு தூரம், இவ்வளவு பல்வேறு அயோக்கியத்தனங்கள், பல்வேறு இந்த மாதிரியான எப்படி சொல்றதுன்னா, இந்த ஆபாசத்தனமான விஷயங்களை எல்லாம் மிக இயல்பாக கையாளுகிற ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படித்தான் இருப்பார். இவரிடம் நாம் பெரிதாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இந்த அளவிலே தன்னையும் தன் கட்சியையும் அடிக்கடி வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இது பேச்சுரிமை, வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்குவது. நன்றி, வணக்கம்.